இன்றைக்கி நம்ம ரெசிபி கார்னரில் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிற ப்ரோக்கலியை வச்சு தாங்க நம்ம சைட் டிஷ் பண்ண போகிறோம். ப்ரோக்கலி பார்த்திங்கன்னா ரொம்பவே நார் சத்து, அதான் ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் கே, பொட்டாசியம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சத்துக்கள் இருக்கிற ஒரு காய். அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு 2 பேருக்கு வர மாதிரி செய்கிறேன். அந்த அளவுக்கு தான் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ப்ரோக்கலி காலிஃப்ளவர் மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன இது இதழ்களை அதை கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த அடித்தண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த அடித்தண்டை நறுக்கி சாம்பாரில் போட்டுப்பேன், இல்லை கூட்டு பண்ணுறச்சு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் நிறையவே ப்ரோக்கலி யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோக்கலியை இது ரொம்பவே சிம்பிளாக ஆனால் ஹெல்தி வே ஆஃப் குக்கிங்கில் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ எல்லாம் பீசஸ் கட் பண்ணி வச்சுட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் நான் ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நார்மல் வினிகர் இருந்தால் கூட அது ஒரு டீஸ்பூன் ஊற்றி நல்லா கலக்கி வச்சிங்கன்னா எண்ணெய் பூச்சி போட்டு இருந்தாலும் போயிடும். ஸோ அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ப்ரோக்கலி பீசஸை எடுத்து பிளெயின் வாட்டர் அதில் எதுவும் போடலை, அதில் இன்னும் ஒரு வாட்டி நம்ம அலம்பிட்டோம்னா அந்த வினிகர் வாசனை எல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ அதில் ஜஸ்ட் நல்லா கழுவிட்டோன்னா ப்ரோக்கலி இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ப்ரோக்கலியோட சத்தெல்லாம் நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணணும். அது ஸ்டீம் தாங்க பண்ணணும், வேக வைக்கக்கூடாது. ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணுங்க. பாருங்கள், அப்படியே அந்த கலர் ரீட்டைன் ஆயிருக்கு. அதே மாதிரி அது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி கறி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் இருக்கும். அதனால ரீஃபைண்ட் ஆயில் தான் பெஸ்ட்டு. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எதுவும் கிரேவி டைப்போ இல்லை அரைச்சி விட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக நல்லா இது ஸ்டிர் ஃப்ரைனா கைவிடாமல் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா கலர் வரணும்னா ஒரு சின்ன டீஸ்பூன் சுகர், நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சுகர் கூட உங்களுக்கு தேவைப்பட்டா போடுங்க. எனக்கு அந்த கலர் கோசரம் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏன்னா நம்ம அது மஞ்சள் தூள் கிருமி நாசினின்ட்டு நம்ம மஞ்சள் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ப்ரோக்கலியை போட்டு அது மேலே பெப்பர் பவுடர் மாத்திரம்தான் போடுறோம். இது நல்லா ஸ்டிர் பண்ணி அப்பப்போ மூடி வச்சு எடுக்கணும். இப்போ மூடி வச்சு எடுத்து பார்த்ததில் கிறிஸ்பாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ப்ரோக்கலி உள்ள நல்லா வெந்தும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகுத்தூளால் உங்களுக்கு அது ஒரு நல்ல வேறு ஒரு டேஸ்ட், நார்மல் மசாலா டேஸ்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும். அது ப்ரோக்கலியோட சத்தோட இந்த மிளகும் ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சுவையான சத்தான ப்ரோக்கலி ஸ்டிர் ஃப்ரை டயட் இருக்கிறவங்க அப்படியே ஒரு பவுல் சாப்பிடலாம். ஹோப் இந்த ப்ரோக்கலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர்ஸ் அண்ட் ஈட் ஹெல்தி ஃபுட் அண்ட் பி ஹாப்பி.